Hi, hello, buddies. I'm Marjay Kanika, grade 5B from Primrose Current School. This is the message from Savitri by Arbindo. All knowing, He accepts our darkened states, divine were shapes of animal and man, eternal He assistants to fat and time. Immortal dallies with mortality. Thank you. Bye. Hi, hello buddies. Now unga RJ Pratana Mary Grethria from Primrose Garden School. Today Karma Yogi Appa message. Body determines the mind is the minor truth. The major truth is mind determined the body. Thank you. Bye. Hi, hello buddies. நாங்க RJ Kavinaya from grade 3B from Primrose Garden School. இன்னைக்கு நான் ஒரு ஸ்மால் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னன்னா வெயிட் பண்ணலாமா. ஒரு வயதான ராஜா இருந்தாரா. அவருக்கு வந்து 3 மகன்களா. அதில் யார் திறமையானவர்கள்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சாராம். அதில் 3 பானை எடுத்துட்டு சொன்னாராம். ஃபஸ்ட்டு பானையில் தங்கங்களை கொட்டினாராம். செகண்ட் பானையில் வைரங்களை கொட்டினாராம். தேர்ட் பானையில் மண்ணை கொட்டினாராம். அதுக்கப்புறமா அவரோட 3 மகங்களை கூப்பிட்டு சொல்கிறாராம், இந்த 3 பானையும் உங்களுக்கு தான், ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் வந்து அதுக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொன்னாராம். ஃபஸ்ட்டு பையன் வந்து 1 மாதம் கழித்து வந்துட்டு கேட்டாங்க, என்னால் வெயிட் பண்ண முடியல, நீங்கள் என்னோடய பானையை தந்துங்கன்னு சொன்னாராம். அவர் அந்த தங்க பானையை கொடுத்தாராம். செகண்ட் பையன் வந்துட்டு 6 மாதம் கழித்து வந்து கேட்குறாராம், என்னால் இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது, என்னோடய பானையை தந்துருங்கன்னு சொல்லிட்டு வைர பானையை கொடுத்தாராம். அதை எடுத்துக்கிட்டு நல்லா சந்தோஷமாக போனாராம். தேர்ட் பையன் கரெக்டாக 1 வருஷம் கழித்து வந்து கேட்டாராம், என்னோட பானையை தாங்கன்னு சொல்லிட்டு. அவர் வந்து அந்த மண்ணிற்கு பானையை கொடுத்தாராம். ஆனால் அதோட லாஸ்ட்டில் ஒரு லெட்டர் இருந்துச்சான். அது வந்து, ஒரு ராஜாவுக்கு பொறுமை அவசியம், அதில் நீ தான் வந்து 1 வருஷம் கழிச்சு அந்த மண்பானையை வாங்கியிருக்க, அதனால் உனக்கு ராஜாவாக தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை ராஜா ஆக்கிறாரா. இல்லைன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வெற்றி கிடைக்கிறதுக்கு பொறுமை வேணும், பொறுமை அவசியம். அந்த வெற்றி கிடைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாமா? தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு பெரிய வியாபாரி நல்ல லாபகரமாக தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு தொழிலில் வந்து எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய நஷ்டம் வந்துடுது. நஷ்டம் வந்தோடனே அவர் எப்பவுமே ரொம்ப தைரியமான ஆள், ரொம்ப போல்டாக அப்படி இருப்பார். ஆனால் அந்த நஷ்டம் எதிர்பாராத விதமாக டக்குன்னு வந்தோடனே அவரால் அதை இது பண்ண முடியல, தாங்க முடியாமல் ரொம்ப வெறுத்து போய், நான் வந்து வேஸ்ட்டு, என்னால் வந்து நல்ல முடிவுலாம் எடுக்க முடியல, நான் வந்து எதுவுமே எனக்கு தெரியல, இப்படி ஆயிட்டேனே, நான் எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ணி இவ்வளோ பெரிய நஷ்டத்தை நான் சம்பாரிச்சிருக்கேன், இப்படி ஏற்படுத்திட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலோடு என்ன பண்ணுறாரு, வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு போகிறாரு. ரோட்டில் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு கம்முன்னு. அப்போ அவர் உட்காரும் போது அவர் பக்கத்தில் ஒரு பெரிய குப்பை தொட்டி ஒன்று இருக்குது, அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கார். வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கும் போது ஒரு ஒரு வாள் வந்து ஒரு பெரிய கோணிப்பை எடுத்துகிட்டு அந்த குப்பை தொட்டியிலேருந்து பழைய பேப்பருங்களாக தள்ளி பொறுக்கி பழைய பேப்பர்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டார். அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் ஒரு பெரிய பையை எடுத்துகிட்டு அந்த குப்பை தொட்டியை கிளறாரு. அதில் இருக்க பிளாஸ்டிக் பொருள், பாட்டிலு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நாய் ஒன்று வந்து அந்த குப்பை தொட்டியில் குதிச்சுட்டு அதுக்கு அந்த வேஸ்ட்டு ஃபுட்டு இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுது, சாப்பிட்டுட்டு போயிடுது. இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார். அப்புறம் திருப்பி ஒரு மாடு வருது, அது உள்ள தலையை விட்டு அவங்க வாழையில் அந்த இலைங்க அது இதெல்லாம் போட்டிருப்பாங்களே, அதுக்கு என்ன அந்த காய்கறி வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அது சாப்பிட்டுட்டு போயிடுது. இவர் அதை பார்த்துட்டே இருந்துட்டு யோசிக்கிறார், நம்ம வந்து ரொம்ப தைரியமாக நல்லா பண்ணோம், ஒரு இது
நஷ்டம் வந்தோடனே நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டோம். ஆனால் இந்த ஒன்றுத்துக்கும் இல்லை, இந்த குப்பை தொட்டி இது வேஸ்ட்டுன்னு நினைக்கிற ஒரு குப்பை தொட்டியே ஒரு 4 ஜீவனுக்கு அது இதுவாக இருக்குது, வழிகாட்டுற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம எப்படி நம்மளை அப்படி தப்பாக நினச்சோம் நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப செல்ஃப் ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டில் அவருக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வேஸ்ட் கிடையாது, நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டோம், அதில் நஷ்டமாயிடுச்சு, இதுலேருந்து நம்மளால் கண்டிப்பாக மீள முடியும், கண்டிப்பாக நமக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு எழுந்திரிச்சு போயிடுறாரு. பாருங்கள், வேஸ்ட்டுன்னு நினச்ச குப்பை தொட்டி ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுது இல்லையா? அது மாதிரி தான் எந்த இடத்துலையும் நம்ம மனம் தளராமல் எப்போயாவது நம்ம இழப்பையோ இல்லை நஷ்டத்தையோ சந்திக்கும் போது கொஞ்சம் தெளிவாக அதுலேருந்து கொஞ்சம் விலகி, அதை கொஞ்சம் ஆற போட்டு அதுலேருந்து கொஞ்சம் விலகி நின்று யோசித்து அந்த பிரச்சனையை கையாண்டோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.